ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். என்னோட லாஸ்ட் வெனிஸ் vlogல நான் சொன்ன மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் போன டெஸ்டினேஷன் இட்டாலியில் ஃப்ளாரன்ஸ் சிட்டி. ஸோ அங்கே வந்து லீனிங் டவர் ஆஃப் பீஸா அண்ட் ஃப்ளாரன்ஸ் சிட்டி கிட்ட இருக்கிற ஒரு சில பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அந்த சிட்டியில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் போயிட்டு பார்த்தோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் கேம்ப்லஸ் ஃபிரென்சே. ஸோ நாங்கள் வெப்சைட்டில் பார்த்ததை விட இந்த ரூம்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹோட்டலும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு டின்னர் சாப்பிட்லாம் அண்ட் ஃப்ளாரன்ஸ் சிட்டியும் கொஞ்சம் அந்த சன்செட் டைமுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிருந்தோம். அழகா இருக்கு. சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கடுகு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே அழகா இருக்கு. புத்தர் யூரோப்பில் நாங்கள் மெயினாக அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் எங்களுக்கு ஒரு இந்தியன் ஃபுட் சாப்பிட்டா தான் என்னால் ஈஸியாக சர்வைவ் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஓரளவு ஈஸியாக இருந்தது அங்கே இருக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு. பட் எனக்கு அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் அந்த ரைஸ் அண்ட் இந்த கிரேவி அண்ட் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டா தான் என்னால் இருக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டின்னர் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயே வந்து நடந்து வந்த உடனே ஒரு அழகான ஒரு பார்க் வந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து எங்களோட பஸ் ஸ்டேஷன் இருந்தது திருப்பி ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு. அந்த பார்க்கே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த நைட் டைம் பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து லீனிங் டவர் ஆஃப் பீஸா போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே ஃப்ளாரன்ஸ் சிட்டியில் எங்களோட டே லாங்காக இருக்க போகுது. பிகாஸ் இன்றைக்கி நாங்கள் லீனிங் டவர் ஆஃப் பீஸா அண்ட் இட்டாலியோட பீச் வில்லேஜஸ்லாம் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே ஆக்டிவிட்டி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது பெட்டர். பிகாஸ் நம்ம எல்லா பிளேஸஸுமே அந்த சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இன்னொரு ரீசன் என்னென்னா நம்ம ஃப்ளாரன்ஸ் ஸ்டேஷன்லேருந்து லீனிங் டவர் ஆஃப் பீஸாவுக்கு 1 hour ஒன்ஸ் தான் ட்ரெயின் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைமிங்லாம் பார்த்துட்டு அங்கே போயிட்டு கூட டிக்கெட் வெண்டிங் மிஷினில் வந்து டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லாங்கர் ட்ரெயின் ஜேர்னிஸ் இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். பீஸா சிட்டியோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனே லீனிங் டவர் ஆஃப் பீஸா தான். ஸோ அங்கே வந்து வெளியில் நிறைய சொவீனியர் ஷாப்ஸ் இருந்தது அண்ட் நிறைய சீப்பர் ஆப்ஷன்ஸும் இருந்தது. ஸோ அதனால அங்கே கொஞ்ச நேரம் நான் வந்து ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். வேர்ல்டு வண்டர்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸ் உள்ளே என்டர் ஆனோடனே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேரில். அண்ட் இந்த பிளேஸில் இவ்வளோ க்ரௌட் இருந்தாலுமே ரொம்ப நீட்டாக வெல் மெயின்டைன்டாக வச்சுருந்தாங்க. இந்த லொக்கேஷனில் டோட்டலாக 2 ஸ்பாட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று லீனிங் டவர் ஆஃப் பீஸா அண்ட் இன்னொன்று கெத்தீட்ரல். இது ரெண்டுக்குள்ளேயுமே நம்ம என்டர் ஆகிறதுக்கு செப்பரேட்டாக டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தான் போகணும். பட் உள்ளே ஆல்மோஸ்ட் மியூசியம் மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பீச் வில்லேஜஸ்லாம் கவர் பண்ணணும் அண்ட் டைமும் எங்களுக்கு பெருசாக இல்லைன்றதுனால நாங்கள் பக்கத்துலேயே இருந்த ஒரு மெக்டியில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு எங்களோட நெக்ஸ்ட் ஸ்பாட்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எம்டி ஐஸ்கிரீம் கோன் வந்து இந்த பிளேஸ்க்கு வெளியிலே வந்து செல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம விருப்பப்படுற அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த கோன் வாங்கிட்டு வந்து நம்ம இந்த பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நாங்கள் லஞ்சுக்கு மெக்டிலேருந்து டேக்அவே பார்சல் மாதிரி வாங்கிட்டு ஸ்டேஷனில் தான் போயிட்டு சாப்பிட்டோம். இங்கே இந்தியன்ஸ்க்கு ஓரளவு செட் ஆகிற ஃபுட் பிளேஸ்னால் அது வந்து மெக்டி தான். பட் அதுலேயும் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கேரட், ஆப்பிள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் பீஸா சென்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் வந்து சிங்க்டெரே அப்படின்ற ஒரு பிளேஸ். அங்கே வந்து டோட்டலாக வந்து 5 சீசைட் வில்லேஜஸ் சேர்ந்தது தான் அந்த சிங்க்டெரே அப்படின்ற ஒரு இடம். அண்ட் இங்கேருந்து நாங்கள் லாஸ் பெசியா அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ரீஜனல் ட்ரெயின்ஸ் எடுத்து தான் அந்த சிங்க்டெரே நம்ம ரீச் ஆக முடியும். சிங்க்டெரேல நாங்கள் போன ஃபர்ஸ்ட் வில்லேஜ் வந்து ரியோ மேக்யூரி. அண்ட் இந்த சிங்க்டெரேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இந்த லாஸ் பெசியா ஸ்டேஷன்லேருந்து சிங்க்டெரே ரீச் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ட்ரெயின் ஜேர்னியே அவ்வளோ அழகாக இருக்கும். பிகாஸ் ஃபுல்லாகவே அந்த டனல்ஸில் தான் ட்ரெயின்ஸ் போகும். அண்ட் லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே நம்ம ஓஷன் வியூ தான் பார்க்க முடியும். இந்த ட்ரெயின் ஜேர்னிக்காகவே கண்டிப்பாக இந்த பிளேஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். இங்கே டோட்டலாக 5 வில்லேஜஸ் இருக்குது. அண்ட் ஒரு வில்லேஜ்லேயுமே அந்த சீசைட் வியூ வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற 5 வில்லேஜஸில் நாங்கள் 3 மெயின் வில்லேஜஸ் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இங்கே நீங்கள் 2 days கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எல்லா வில்லேஜஸ்மே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ் வந்து இந்த சிங்க்டெரே. நாங்கள் இந்த சிங்க்டெரே ரீச் ஆகும் போதே அரௌண்ட் 4 PM ஆயிருந்தது. ஸோ ஹார்ஷ் சன் எதுவுமே வந்து பெருசாக இல்லை. அண்ட் கரெக்டாக அந்த சன்செட் டைமும் நம்மளுக்கு அந்த 6:30, 7:30க்கு இருக்கிறதுனால அந்த 3 hours வந்து ரொம்ப ரொம்ப அந்த கோல்டன் ஹார் டைம் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வில்லேஜில் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் கிளைம் பண்ணி தான் நம்ம மேலே இருக்கிற சிட்டி போயிட்டு அந்த வில்லேஜ் போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நடக்கணும். அண்ட் அதனால் நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த கேசல்ஸ் அண்ட் வில்லேஜஸ், சர்ச்சஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மேலே போயிட்டு கூட பார்க்கலாம். இந்த சிங்க்டெரேல இருக்கிற 5 வில்லேஜஸ்க்குமே நம்மளுக்கு மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயின் தான். ஒரு வில்லேஜ்லேருந்து நம்ம இன்னொரு வில்லேஜுக்கு ஈஸியாக மேக்ஸிமம் 5 to 10 minutesல நம்ம ரீச் ஆயிடலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுமே நம்மளுக்கு எவ்ரி 20 minutes ஒன்ஸ்க்கு ட்ரெயின் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு பெருசாக ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. நாங்கள் நெக்ஸ்ட் போன வில்லேஜ் வந்து பெர்னாசா அப்படின்ற ஒரு வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜில் வந்து நிறைய ஃபிஷ் அண்ட் சிப் ஷாப்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம், ஜெலாட்டோ ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இட்டாலியன் ஜெலாட்டோஸ்லாம் மஸ்ட்டு ட்ரை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இட்டாலி போனாலே வந்து ஜெலாட்டோ ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் வந்து இங்கே ஒரு கேவ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக போயிருந்தோம். பட் அந்த பீச்சே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணவும் அலோவ் பண்ணுறாங்க, டைட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இல்லைன்னா.
எப்படி இருக்கு பிளேஸ்? நான் ஐஷோ எத்தனை ஐஸ்கிரீம் இது? ஹாய். நாங்கள் கரெக்டாக சன்செட் டைமுக்கு இங்கே இருக்கிற லாஸ்ட் வில்லேஜான மாண்டரசோ வில்லேஜ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து பிக்கஸ்ட் ஆஃப் 5 வில்லேஜஸ். இது சீசைட் வில்லேஜ் அப்படின்றதுனால நம்மளுக்கு இங்கே வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும். எப்போவுமே நம்ம நேரில் பார்க்குறத வந்து கேமராவில் கேப்சரே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த சிங்டெரே பிளேஸும் நாங்கள் நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக வீடியோ அந்த ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குமான்னு தெரியல. எங்களுக்கு இந்த ஒன் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த சிங்டெரே தான் எங்களுக்கு வந்து மோஸ்ட் சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளீஸிங்காக இல்லைனாலுமே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. மெயினாக யூரோப்பில் வந்து நம்மளுக்கு சீ ஃபுட்ஸ் அவ்வளோ அதிகமாக கிடைக்காது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சீ ஃபுட் சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யூரோப்பில் ஸ்டேஷன்ஸ் எல்லா பிளேசஸ்லையுமே நம்மளுக்கு இந்த மாதிரி டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். அண்ட் இதுலேயே நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். டிக்கெட் கவுண்டர் செப்பரேட்டாக நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டட் டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்டாலியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஐலாண்ட் தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ்.